ஆமா. அடியே அம்மா எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறமா? நல்லா இருக்கிறியா? நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். சரிம்மா. ஏதோ புண்ணியத்துல இருக்கிறேன் அப்பா இன்னைக்கு. சரிம்மா. சரி அப்படியே இருந்தாலும் என்கிட்ட பேசிருக்கு. ஒரு ஆளை கூட்டிட்டு வர சொன்னேன். ஆளை கூட்டிட்டு வந்து இல்லையா? ஓ ஆமா, நீ போன வாரம் 500 ரூபாய் கொடுத்தா ஆமா. அதுக்கு ஆளு கேக்குறேன். அம்மா நான் எங்க போனேன்? எங்க போனேன்? அதாவது சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். அங்கேயும் ஒண்ணு கிடைக்கல. வேஸ்டேஜ் பஸ் ஸ்டாண்ட் போனேன். அங்கேயும் கிடைக்கல. மேட்டூர் போனேன். அங்க எங்கேயுமே இல்ல. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போனேன். கேரளா போனேன். கேரளா போனேன். ஆமா. அங்க ஒரு பெண்ணு குட்டி குட்டி பிடிச்சா. ஏனா குட்டி குட்டிங்கறீ? இல்ல நாய் குட்டியா? இல்ல பன்னி குட்டியா? இல்ல ஆட்டு குட்டியா? எறும்பு குட்டி. என்ன எறும்பு குட்டி? என்னடா குட்டி இது? அதாவது பெண் குட்டி. அந்த சாகுல எங்க கை வைக்கிறேன் பாருங்க. ஆமா, பெண் குட்டி. ஓ பெண் குட்டி. ஆமா, அந்த பெண் குட்டி நீ கொடுத்த காசு பத்தல. என் காசு செலவு பண்ணி பெண் குட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். ஓ காசு செலவு பண்ணி? ஆமா. சரி நான் இப்பயும் அவளை பார்க்கணும். அவளை பார்த்தா நீ பேய் முடிச்சு சாமி. அவளை பார்க்கணும். பொம்பளை பொம்பளை பார்க்க கூடாது. நான் அவளை பார்க்கணும். அவளை வர சொல்லு. பொம்பளை பொம்பளை பார்க்கலாம். அவளை வர சொல்லு. ஆமாங்க. போடா போடா. என்னடா தூக்கம் எழுந்திருச்சு பாருடா. அடே எப்போ பாரு ராணியா மாமா கேக்குறாங்க. பாரு எப்படி போறா? அவன் சிரிச்சு போட்டான் பாரு. ஏய் இது அப்படியா? அப்படி இல்ல. அப்படியே வீரன் தேர்மா போகணும். ஓ வீரன் தேர்மா. ஏய் வீரன் தேர்மா இப்படியா? எப்படி? இப்படி எல்லாம் உனக்கு செட் ஆகல. செட் ஆகாது. வீரமன் செட் ஆகல. சிரிப்பு மட்டும் செட் ஆகல. செட் ஆகாது. பாரு நீ அழகா உன் ஸ்டைல்ல அந்த ராணியா மாட்ட போறேன். போய் பாக்குற. அப்படியே போன உடனே வணக்கம் தான் வைக்கணும். போறியா? போய் வணக்கம் வைக்கணும். எப்பா அப்படியே வைக்க நீ பாப்பா. ஏங்க நான் இப்ப அவளை பார்க்கணும். நீ போடி. நீ இப்படி நாட்டுல கேட்காது கேட்டுனா இல்ல ஊர்ல கேட்காது கேட்டுனா இல்ல அண்டா கேட்ட புண்டா கேட்டனா அண்டா கேட்டா புண்டா கேட்டனா சொத்து கேட்டனா சொகம் கேட்டனா சொத்து கேட்டனா சொகம் கேட்டனா சொகம் கேட்டியா? ஆமா ஆமா. என் வீட்டு வேலைக்கு அழகான ஒரு பெண்ணை தானே கூட்டிட்டு சொன்னேன். ஆமா. அவளை பார்த்தா அப்படி சுடுகாட்டுல பாதி வெந்தது மாதிரி அப்படியே கூட்டு வந்து இந்த முடி இந்த காலத்துல அப்படிதான் என்னாடி பாங்க போனா நான் என்னாடி என்னாடி பொம்பளை கண்ட ஒரு பொம்பளைக்கு அடக்கம் உடக்கம் 1000 பொன் பொருளா ஏலத்துல விட்டு சேலத்துல விட்டு பணத்தை வாங்கி யூடியூப் காட்ட செல்வாட்ட கொடுத்துருவேன். நீனும் பொம்பளை நானும் பொம்பளை. பொம்பளைய ஒரு ஜாக்கெட்டையும் ஒழுங்கே போட தெரியல. எப்படி போடுறா பாரு. முன்ன போறது பின்னும் பின்ன போறது முன்னாடியும். நல்லா இருப்பேன் ஆத்மாவை ஏத்தி கூத்திய பெத்த மாவள ஒரு பொம்பளை வந்தா எப்படி வரணும்? இப்படி தூக்கி பிடிச்சிட அப்படி என்னடி பார்க்க மாட்டேன். என்னடி ஓடி மத்தாலக்காரர் போனவளே. ஓடி பொண்ணுக்காரி போனவளே. ஓடி ஒரு பொங்க சோத்துக்கும் ஒரு தேங்காய் மூடிக்கும் இந்த கோயில் போச்சு. கோயில்
இந்த ஒரு கோயில் பூஜை ரத்னாக்கு கூட்டுக்காரர் தான். ஓய் ஏண்டி அடியே பொம்பளையா மரியாதை பேச கத்துக்கிட்டீங்க. அடியே பொம்பளையா அடியே என்னடி நினைச்சுக்கிட்டே இருக்கிற? என்னடி இந்த ஆட்டம் ஆடுற? அடியே பொம்பளையா என்னடி வாலு வாலுங்கிற? நீனும் பொம்பளை நானும் பொம்பளை. ஏப்பா மதாலகா நீனும் பொம்பளை நானும் பொம்பளை. இல்ல பொம்பளை 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 போல ஒத்துக்கிட்டு எப்படி இருக்கும்? சாடா போடு. அது போனால் போகட்டும். போன போடு பாப்பா. சரி இது மாத்திட்டு தான் நான் வேற துணி போட்டு வர மாட்டியா? எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது. சரி உள்ள போயிட்டு உன் வீட்டுக்காரர் வர சொல்லி விடு. என் வீட்டுக்காரர் போயிட்டு என் வீட்டுக்காரர் வர சீனி போடலாம். ஏய் ஆகுட்டி கருவாயா எப்பட போன புடிங்கிட்டு போவோமா? 4:30 எலப்பெடுத்த முண்டையே ஓசி மத்தாவண்ட நீ மாதிரி போட்டு தாக்குறேன். ஓசில அடியே என்ன தலையில என்ன பணியா? ஆளும் மோரு புண்டி மாதிரி எப்படி இருக்கிறாங்க? போன போகட்டும். சரி நாட்டுக்கு மகா நாடு அருமை பெருமை பேர புகழ சேர்த்துட்டு அழகு திரு பொன்னாடு. இந்நாட்டில் பெயர் என்ன? ஆனைக்காடு. ஆனைக்காடு என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டி ஆண்களா பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்களா பிறந்த தாய்மார்களுக்கும் கல்விக்கு செல்லும் மாணவர் மாணவர்களுக்கும் மணியப்பன் நாடக சபா ராஜா வாதிர் அவர்களுக்கும் அதாவது ஒப்பா புடுக்கணக்க ஐயா இல்ல சாமி போன வாரத்துல எங்க ஆயா இடி உழுந்து செத்துட்டா. இடி உழுந்து செத்துட்டாளா? சாமி பாருடா இடி உழுந்து செத்துட்டாளா? போன வாரத்துல எங்க ஆயா இடி உழுந்து செத்துட்டாயா. எங்க ஊர்ல நான் பெரிய மோளக்காரன் தான் மோளக்காரன் அடிச்சு நான் எடுத்து என் குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சேன். கண்டா டன்டனக்கா டன்டனக்கா ஒப்பா புடுக்கனக்கா டன்டனக்கா ஒப்பா புடுக்கனக்கா பர 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 டன்டனக்கா ஒப்பா புடுக்கனக்கா டன்டனக்கா ஒப்பா புடுக்கனக்கா மோளக்காரன் நாம இல்ல மோளாடி இருக்கா ஆயா பொட்டப்புலி என் மாப்பிள்ள பொட்ட பிள்ளைங்க கேளாது. பொட்டாப்புலி ராஜா வாதியார் அவர்களுக்கும் சாமி அக்கா நீங்கதான் காணாம பொட்டாப்புலி பாக்குறீங்க. 5 வருஷம் மேல ஆச்சுல்ல. நம்ம செட்டுல வந்த அப்படி 5 வருஷம் மேல ஆச்சாயா. நீ இருக்கிறியோ அதாவது ராஜா வாதியார் அவர்களுக்கும் வாதியார் அவர்களுக்கும் அதாவது மத்தளக்காரப்பா அவர்களுக்கும் ஆமா சிகாமணி அப்பா ஆமா அதாவது ஆமா கொள்ளக்காரப்பா அவர்களுக்கும் காணாப்பா மற்ற கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அதாவது முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட சொத்தில் இருந்து 152 கொடுத்த குடும்பமா இந்த ஊர் பொதுமக்களும் அதாவது சேலத்துக்கு அப்புறத்தில் இருந்த கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யாரு அது பெருக்க மரியாதைக்குரிய அண்ணன் யூடியூப் சேனல். ஆமா எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லா யூடியூப் சேனல் ஸ்டாண்ட் வச்சு எடுப்பாங்க. அண்ணனாகி செல்வாண்ணன் மட்டும் கையால் ஸ்டாண்டாக வைத்து எப்படி எங்க செட்டு நாடகம் பார்த்திருப்பீங்க.
நீங்க நம்ம ஒரு 6 நாடகம் போட்டுருப்போங்களா ஆனா சொல்லுவேன்னா ஒரு 6 நாடகம் எங்க செட்டு நாங்க போட்டிருப்போம் கடைசி 6 வழி தான் 6 வழி சுருள் நாடகம் போட்டிருந்தோம் நாம ஆமா ஆமா கையால் ஸ்டாண்டாக வைத்து ஆமா உலகமெல்லும் யூடியூப் சேனல் ஒளிபரப்பக்கூடிய செய்யக்கூடிய கருப்பூர் வேளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் சேனல் செல்வன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவரோட தொழிலும் ஊர் பொதுமக்களும் கண்டிப்பா எந்த முகமும் தங்க முகமாக தான் திரும்பி நீங்கள் போல வந்த முன்னோர் கிளைகளை அதாவது இந்த திருவண்ணாமலை சன்னதி எப்படி ஓங்கி வளர்கிறதோ அது போல மணியப்பன் சன்னதி எப்படி ஓங்கி வளர்கிறதோ அந்த மாதிரி குடும்பம் ஓங்கி வளரும் என்று அந்த அம்பாளை பிரார்த்திக்கிறே சமர்ப்பணம். எப்படி எப்படி சமஞ்சது எப்படி அடி சமஞ்சது எப்படி அப்படி அப்படி கொட்டாபி அப்படி ஆமாம்மா நான் வருகின்ற பொழுது எதற்காக நாடகம் கட்டுனா இவள கட்டணாண்டா என்ன பாட்டு பண்ண கட்டுனா எவ்வளவு கட்டணும்டா கட்டணும் வெட்டி எடுக்கணும் கட்டணும் அப்பல உட்காந்துக்கிறாரு கட்டணவன் இங்க வாடா போன வாரத்துல ஆபரேஷன் பண்ணிட்டு என்ன ஆபரேஷனு அப்படி கேளு சாமி என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து கேக்குற என்ன ஆபரேஷன் போன வாரத்துல காலையில இருந்து சாயந்தரம் எங்க காட்டுல வயல் ஒலை ஓட்டுனாயா ஆமா எதுல எதுல மாட்டாலே ஓலை ஓட்டுறைய கலப்பு பிடிச்சுக்கிட்டு மாட்டாலே ஓலை ஓட்டுனேன் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் ஓலை ஓட்டிட்டு 4 மணிக்கு மேல மாட்டை அவுத்து விட்டுட்டு பாப்பா மாட்டை அவுத்து விட்டுட்டு அவன் நான் விடாத யாரும் விடுவா மாட்டை அவுத்து விட்டுட்டு நேரா ஆத்துக்கு போனேன் குளிச்சு சட்டி என்ன பண்ணேன் குளிச்ச உடனே புளிச்சு காய போட்டேன் காய போட்டு கோமலம் கட்டி நேரம் ஊட்டிக்கு வந்துட்டேன் பாப்பா என்ன கட்டிட்டு வந்துட்டேன் கோமலம் கட்டிட்டு வந்துட்டேன் கோமலம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மாக்காரி என்ன பண்ணா 5-6 என் பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணா 5-6 சாப்பாடு கொடுத்தா அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே பொழுதுரையும் உழவு ஓட்டுன்னா ஓட்டம் ஃபுல் டயர்டு அந்த ஓட்டம் கஷ்டத்துக்கு அதுதான் இப்ப கட்டில் போய் படுத்துக்கிட்டேன் என்ன கட்டில் ஐயா மரக்கட்டில் படுத்த பிரச்சனை இல்ல ஐயா நான் படுத்தது கட்டில் கட்டில் ஆமாமா கயிறு கட்டிலு ஓட்டையா இருக்குமே கயிறு கட்டில படுத்துக்கிட்டேன் நான் கட்டில ஐயா மல்லாந்து படுத்ததுன்னா பிரச்சனை இல்ல நான் குப்பரை கடிச்சு படுத்துக்கிட்டேன் குப்பரை கடிச்சு படுத்தோன்னே கோமலம் லைட்டா விளக்கிடுச்சு என் கோமலம் லைட்டா விளக்கிடுச்சு கோமலம் லைட்டா விளக்கணுன்னே அந்த கயிறு கட்டுக்கு அதுதான் என் கூட்டுல போன என்ன பண்ணிக்குது அந்த 10 நாளா இன்னைக்குதான் எலி கிடைக்கும் நாளைக்குதான் அந்த எலி கிடைக்கும் நாம கடிக்கல நாம சாப்பிடலாம் சொல்லிட்டு எப்படி இன்னைக்குதான் எலி கிடைக்கும் நாளைக்குதான் எலி கிடைக்கும் 10 நாளா என் கூட்டுல போன தொலைவு இருக்குது ஓ எலிய கட்டில படுத்தோன்னே கோமலை விலகணும்னு ஏய் அதான் பாரு எலி தொங்குது அந்த எலி நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆயா ஓ 10 நாளா தொலாவது எலி இன்னைக்குதான் கிடைச்சிருக்குது அப்படியே வந்து போன ஒரே பிடிக்கும் போது 3 பல்லு அப்படியே பட்டுருச்சு 3 பல்லு அப்படியே பட்டுருச்சு 3 பல்லு அப்படியே பட்ட உடனே நேரா டாக்டர் கிட்ட போனேன் டாக்டர் போன பிடிச்சி டாக்டர் சொன்னேன் அந்த டாக்டர் என்ன சொன்னாரு தம்பி கொஞ்சம் கட் பண்ணணும் உனக்கு விஷ ஏறிடுச்சுன்னாரு கொஞ்சம் கட் பண்ணணும் இல்லைன்னா செத்து ஓடினாரு கட் பண்ணிருக்கான் இல்ல உயிர் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நேர டாக்டர் சொன்னேன் டாக்டர் இந்த பொருளுக்கு சொந்தக்காரி என் பொண்டாட்டி இருக்கிறா என் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க கட் பண்ண கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொன்னேன் நேரா என் டாக்டர் வந்து நேரா என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணாரு எம்மா
உங்க வீட்டுக்காரு புள்ள விஷம் ஏறிடுச்சு கொஞ்சம் கட் பண்ணா வீட்டுக்காரு பொழிப்பாரு இல்லைன்னா செத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர் சொன்னோடனே ஏன் பொண்டாடி என்ன சொன்னா டாக்டர் ஏற்கனவே 3 குழந்தை ஆச்சு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிடுது எனக்கு புருஷனா இருந்து சமாளிச்சு போட்டா மட்டும் போதும் பாயங்க படுத்து தேவையில்ல அப்படின்னு சொன்ன உடனே ஏன் ஜாமி சேர்த்து கட் பண்ணிட்டு இல்லையா கட் பண்ணிட்டு அப்படி ஐயா கட் பண்ணி உள்ள தயிர் போட்டு வந்து நீ அடிச்ச உடனே தயிர் புரிஞ்சுட்டா நான் செத்து போயிடுவேன் ஐயா நேற்று வரும்போதுக்கணும் இன்னைக்கு வரும்போதுக்கணும் என் பொண்ணை தயிர் நல்லா காய நல்லா ஆறணும்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சு அப்படி விட்டான் இப்ப அவசரப்பட்டு அடிக்காதாயா என் பொண்டாட்டிக்காக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறான் நீ அடிச்சு தயிர் புரிஞ்சுட்டா நான் செத்து போயிடும் போட்டா புள்ளி அம்மா எதுக்காக நீ நாடகம் ஓ எதற்காக கேட்கிறாய் அண்ணாமலையார் உண்ணாமலையார் தேர் திருவிழா போட்டி சரி குத்திர புள்ளி கதையை வைத்துள்ளார் நாடகம் ஓ என்ற வைத்துள்ள நாடகம் என்ன கேட்கிறா நல்லதாங்க நாடகம் வெளிகால துரியோதனம் போடும் 8 மணி இல்ல 8 மணிக்கு மேல போடும் 8 மணிக்கு நம்ம கருந்தார் போய் போடும் நாளைக்கு என்ன நாடகம் ஓ என்ன நாடகம் கேக்குற பக்த மார்கண்டன் ஆமாமா அதாவது அப்படியே சொல்லிருக்காங்க பெரியவர்கள் ஆமாமா ஆடாத அரும்புத்தா ஆடினாலும் அர்ஜுனன் தப நிலைக்கு ஈடாகாது ஆமா கண்டிப்பா முதலாவது பக்தி உள்ள நாடகமும் ஆமாமா அர்ஜுனன் தப நிலை இரண்டாவது நாடகமும் பக்த மார்கண்டையன் அடுத்து ஒரு நாடகம் இருக்குதுமா கொட்டாப்புலி சரித்திரம் ஆமா இரண்டாவது பக்தியிலே சிறந்த நாடகமாகப்பட்டது பக்த மார்கண்டையன் ஆமாமா அந்த நாடகத்தில் சொன்னா முட்டை இல்லையா முட்டை